அப்படி நிற்கிறீங்களா? சேனல் சொல்லுங்க. சாரா குக்கிங். அந்த சேனல் உங்களுதா? அவர்கள் மற்றும் ஐடிகே ஆர்வல் தன்னாளர்கள் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ இது அதாவது கல்வி உரிமை சட்டம் 2009 படி இந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்க வேண்டியங்கிறது கட்டாயம். ஸ்கூலில் நம்ம அரசு பள்ளி ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த கல்வி உரிமை சட்டம் 2009 படி இந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்க வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயமாக இருக்குது. அதன் பிரகாரம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பள்ளி மேலாண்மை குழு திருத்தி அமைக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள்லாம் நம்ம இதில் எப்படி நம்ம எலெக்ஷன் நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதை வந்து பார்வையாளர் எப்படி நம்ம வந்து கரெக்டாக செய்கிறோமா அது பிரகாரம் நம்ம உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறோமாங்கிறத பார்க்கறதுக்கு தான் கல்வித்துறையிலேருந்து பார்வையாளராக ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்னன்னா நம் பள்ளி மாணவருடைய பெற்றோரும் கூட, அது நமக்கு ஒரு பெருமை. ஏற்கனவே வந்து விஆர்டி ஒருத்தங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுமே நம்ம பள்ளி மாணவருடைய பெற்றோர் தான். இதெல்லாம் நமக்கு பள்ளிக்கூட ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். இதில் வந்து உறுப்பினரே வந்து 12 பேர் எடுக்கணும். அடுத்து தலைவர், துணைத் தலைவர், முன்னாள் மாணவர் பெற்றோர், சுய உதவி குழுவர், எழுது மாதிரி எத்தனை பேர் 24 பேர் குழுவில் நம்ம அடங்கியிருக்குது. ஏற்கனவே நம்ம 20 பேர் தான் தேர்ந்தெடுப்போம். இந்த தரம் வந்து 24 பேர் தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைவர் வந்து ஒரு பெண் உறுப்பினராக தான் இருக்கணும். அடுத்து துணைத் தலைவருக்குன்னு ஒரு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இயலா குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர், அவங்கள தான் நம்ம துணைத் தலைவராக எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தூய்மை பணியாளர் இருப்பாங்களா, அவங்களோட அந்த பிள்ளைங்க யாராவது இங்கே நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா, தூய்மை பணியாளருடைய குழந்தைங்க இங்கே படிச்சாங்கன்னா அவங்களோட அந்த குழந்தையோட பெற்றோரை தான் நம்ம இங்கே வந்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அதன் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா இங்கே இயலா குழந்தை ஒரு பொண்ணு இருக்கிறா 4th ஸ்டாண்டர்டில். அவங்களோட அம்மாவுக்கும் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் துணைத் தலைவர் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, நீங்களோட தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தாகணும்னு அவங்கள வர சொல்லியிருக்கோம். அடுத்து தலைமை ஆசிரியர் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர், இந்த குழுவோட ஒரு வழிகாட்டி அவங்க. அடுத்து ஆசிரியர் பிரதிநிதி அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் யாராவது ஒரு பெண் ஆசிரியரை வந்து ஆசிரியர் பிரதிநிதியாக ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுப்போம். அந்த வகையில் நமக்கு நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியர், நான் வந்து தலைமை ஆசிரியர், இன்னொரு உதவி ஆசிரியர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆசிரியர் பிரதிநிதியாக ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இவங்களாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறதுன்னா பெற்றோர் உறுப்பினர்கள் மட்டும்தான். ஆசிரியர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பிரதிநிதி, அடுத்து உள்ளாட்சி அமைப்பாளர் இருக்காங்க இல்லையா, வார்டு கவுன்சிலர், அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறதில்ல, அவங்கெல்லாம் நியமன உறுப்பினர். அவங்களாம் ஃபிக்ஸடாக அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது. மீதி பேர்லாம் நீங்களாக தேர்ந்தெடுக்க போகிறவங்க தான். அடுத்து வந்து பெற்றோர் உறுப்பினரில் தான் 12 பேர். 12 பேரில் வந்து கண்டிப்பாக ஒரு 7 பேராவது பெண்கள் இருந்தாகணும். மீதி பேர் வாங்க,
மீதி பேர் ஜென்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை எல்லாருமே கூடிய மட்டும் பெண்கள் இருந்தாலும் நல்லது தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதி தான் 2 பேர், இவங்களாம் நியமன உறுப்பினர்கள். அடுத்து ஐடிகே தன்னார்வலர், இந்த இல்லம் தேடி இருக்கிறாங்க இல்லையா, இல்லம் தேடி தன்னார்வலர் ஈவினிங் டியூஷன், அவங்க நம்ம டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து நியமன உறுப்பினர் தான். அவங்களெல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து சுய உதவி குழுவில் இருந்து ஒருத்தர். இதை வந்து இப்போ ஒரு 4-5 பேர் நீங்கள் சுய உதவி குழுவில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் ஒரு ஆள். அடுத்து முன்னாள் மாணவ உறுப்பினர், பெற்றோர்கள், முன்னாள் மாணவ ஏற்கனவே படிச்சுட்டு போன பிள்ளைங்களோட பெற்றோர் ஒரு 3 பேர் எடுக்கணும். அடுத்து முன்னாள் மாணவர் ஒருத்தர். இப்படி மொத்தம் 24 பேர் இந்த குழுவில் இருக்கும். இப்போ தொடங்கிடலாம். தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் வந்து நான் ஒருத்தர் இருக்கிறேன், ஆசிரியர் பிரதிநிதி டீச்சர் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து சுய உதவி குழு உறுப்பினர். சுய உதவி குழுவில் யாரெல்லாம் இருக்குங்க இங்கே? இப்போ நீங்கள் வந்து சுய உதவி குழு 2 பேர் இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு யாரை போடலாம்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. யாரோட பிள்ளையோட அம்மான்னு சொல்லுங்க, குழந்தையோட அம்மா. இதுக்கு கை அதான் இப்போ சாய்வர்ஸ் அம்மாவை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு, இதை வந்து உங்களுக்கு விருப்பம்னா கை தூக்குங்க. எத்தனை பேர் அவங்களுக்கு? இல்லை நீங்கள் 2 பேர் யாராவது இருக்கிறீங்களா? நீங்க இல்லை, அப்போ அவங்கள போட்டுடலாங்களா? இப்போ வந்து அதில் அவங்க பேர் எழுதிக்கணுமா சுய உதவியில். இந்த ஸ்கூலில் இவங்க படிக்கலைங்க சார், இவங்க குழந்தைங்க படிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்தவங்க யாரும் தெரியல. இங்கே படிச்சிங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. இவங்க பிள்ளைங்க 3 பேருமே இங்கே தான் படித்தாங்க சார். இந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை. அந்த வகையில் அவங்க பேர் சுமதிங்களா? சுமதி, முன்னாள் மாணவர் பெற்றோர். அங்கே 12 பேர் வேணும். நீங்களா எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க இல்லை இல்லை, இதில் வந்து நம்ம எழுதி தேர்ந்தெடுத்துக்கிறோம். அவங்க தான் நீங்கள் வந்து இப்போ தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து இப்போ உறுப்பினர் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களா, இதில் யாராவது ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சார். வரேனாங்க வரல, இப்போ வந்து நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் தலைவரை. சொல்லுங்கள். அவங்க தலைவராக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் சொன்னா தானே. நான் வேற யாராவது விருப்பம் இருக்கா சொல்லுங்க. வேற யாராவது இருக்கு விருப்பமா? போட்டுறலாங்களா? போட்டுடலாங்க மேம். சரி, அம்மா தான் துணைத் தலைவராக நியமிக்கணும், வேற ஒருத்தரையும் போட முடியாது. ஓகேங்க மேம். அவங்க அம்மாவை போட்டுக்கணும் துணைத் தலைவர். இப்போ இவங்க தான் துணைத் தலைவர். 4th ஸ்டாண்டர்ட் கிருத்திகா, அவங்க அம்மா வந்து துணைத் தலைவர். பேர் என்னம்மா? வணக்கம். உங்களுக்கு நிறையா வேலைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலை நேரத்தில் இங்கே வரணும் அப்படின்னு மனசு வச்சு வந்து நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காம இங்கே வந்தது பெரிய விஷயந்தான். நம்ம 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இதெல்லாம் நினச்சிட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போனால் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்கூலுக்கு போனால் என்ன கொடுப்பாங்க, நம்ம என்னத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கு நடுவில் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம இங்கே வந்ததுக்கு வெளியே ரொம்ப நன்றி. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்க படிச்சதுன்னா அவங்க பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், அவங்க பிடிஏ கூட்டம் அப்படின்னு போடுவாங்க, பேரண்ட் மீட்டிங் அப்படின்னு போடுவாங்க. சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உடனே போயிடுவோம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்னா, உனக்கும் வேலை இல்லை, உங்கள் டீச்சருக்கும் வேலை இல்லைன்னு பையனை என்ன பண்ணுவோம், திட்டுவோம். இதான் நடைமுறையில் இருக்கிறது இல்லை.
ஆனால் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த மீட்டிங் காஸ்ட்டுன்னு ஒரு 300 ரூபா போட்டு அதையும் நம்ம தலையிலே என்ன பண்ணுவான், கட்டி விட்டுருவோம். ஆனால் 300 ரூபா பணம் கொடுத்து கூட நம்ம ஒரு மீட்டிங் போகிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஒரு 1 மணி நேரம் நம்ம பிள்ளைகளுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னா மனசு வராது. அப்படி தான் இன்றைக்கி உலகம் மாறி போயிடுச்சு. சரிங்களா? எல்லாரும் தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நம்மளால தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு எப்போவாது யாராவது நினச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார். இல்லை தானே? நோ. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி என்னோட 2 பசங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. என் பசங்களுமே இங்கே தான் படிக்கிறாங்க. ஏன் எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க தெரியாதா, எனக்கு அந்த சூழல் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இந்த வேலையில் இருக்கேன். நிறைய ஸ்கூல் போயிருக்கிறேன், நிறைய ஸ்கூல் விசிட் போயிருக்கிறேன், நிறைய டீச்சர்ஸ் பார்த்துருக்குறேன், நிறைய பசங்களை பார்த்துருக்குறேன். எனக்குள்ள ஒரு கனவு இருக்குல்ல, ஒரு பையனை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவு வந்து நிச்சயமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தோம்னா நிச்சயமாக நடக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல மனப்பாடம் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி மாற்றி விட்டுருவாங்க, நிறைய மார்க்கெல்லாம் எடுக்க வைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம ஒரு தலைவனாக உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி ஒரு தலைவனாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகுதுங்க, உருவாகிறதுக்கான சாத்தியம் இல்லை. அதனால தான் நம்ம தாய்மொழியில் சிந்திக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப இயல்பான ஒரு குழந்தையாக வளரணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாத்தியம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 1வது 2வது சேர்த்து விட்டால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்து அப்பா அம்மா தான் கொண்டு விடணும். 5வது படித்தாலும் யார் தான் கொண்டு விடணும்? சும்மா 100 மீட்டரில் தான் ஸ்கூல் இருக்கும், ஆனால் யார் கொண்டு விடுவா? அப்பா அம்மா தான் கொண்டு விடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஸ்கூல் பசங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருவான், தனியாக அவனே பக்கத்தில் தான் நடந்து வந்துடுவான். பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஏதோ 1வது 2வது படிக்கும்போது கொண்டாந்து விட்டாலும் விடுவாங்களே தவிர அதுக்கு மேலெலாம் வந்துச்சுன்னா காலையிலே ஒரு பையன் கட்டி கிளப்பி விட்டுருவாங்க. அவன் ஓரமாக என்ன பண்ணிடுவான், நடந்து வந்துடுவான். நகர்ப்புறத்தில் கூட கொஞ்சம் கொண்டாந்து விடுற பழக்கம் இருக்குது. கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து விடணும் அப்படின்லாம் பேரண்ட் நினைக்க மாட்டாங்க. அவனே பையத்தையும் கட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிருச்சு, செகண்ட் பெல் அடிச்சிருச்சுட்டு ஓடி வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து தன்னியல்பாக தனிச்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இங்கே இருக்கும். சரிங்களா? அதனால் அப்படிலாம் நம்மளால் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைய படிக்க வச்சுருக்கலாமே அப்படின்லாம் யாருமே எப்போவுமே என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். ரொம்ப நிறைய நல்ல வசதிகள்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. தனியார் ஸ்கூலில் பார்க்குறதுக்கு கட்டடம் பளபளப்பாக வச்சுருப்பான், 4-5 டீச்சர் என்ன பண்ணியிருப்பான் முன்னாடி நிற்க வச்சுருப்பான். பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குமே தவிர இவங்கெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு வந்தவங்க. யாரெல்லாம் பரீட்சை எழுதினாங்க பாஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடுவாங்க. யாராலெல்லாம் பாஸ் பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போவாங்க. இப்போ பாஸ் பண்ண முடியாத ஒரு டீச்சர் கையில் நம்ம குழந்தைய ஒப்படைக்க நம்ம ரெடியாக இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்த டீச்சரை நம்பி நம்மளால் என்ன பண்ண முடியல, சேர்க்கறதுக்கு நிறைய சமூகத்தில் மனசு வர மாட்டேங்குது. இல்லை இங்கே இருக்கிற டீச்சரோட இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஸ்கூலில் இருக்கிற டீச்சருக்கு பெரிய அறிவு அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் ஒரு நல்ல டீச்சர் கையில் நம்ம குழந்தைய ஒப்படைக்கணும். நம்ம பையனை நம்ம பிள்ளைய ஒரு பெரிய தலைவனாக ஆக்கலைனாலும் ரொம்ப கெட்டு போகிறதுக்கு ரொம்ப நான் கெட்டு போகிறதுனா சமூக குற்றவாளி ஆகிறது தான் கெட்டு போகிறதுன்னு இல்லை, ஒருக்குள்ள ஆளுமை இல்லாமல் போயிட்டாலே அவன் கெட்டு போகிறது தான். நீங்கள் நிறைய சொத்து பத்து வண்டி வாங்கணும்லாம் வாங்கி வச்சுட்டு அதை பார்த்து நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு திறமை இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் அன்ஃபிட் தான் அந்த சமூகத்தில் வளர்றதுக்கு. இல்லை ஆனால் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அவன் ரொம்ப நல்ல ஸ்கில்டாக திறமையான ஒருத்தனாக இருக்கான்னா அவனே எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், சம்பாரிச்சுக்குவான். இன்றைக்கி உலக அளவில் பெரிய பணக்காரர் இருக்கிற எல்லாருக்கும் அப்பா வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க. இந்த அம்பானி குடும்பம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அவங்க பிழைக்கவே வழி இல்லாமல் துபாயில் பெட்ரோல் கிணறுக்கு வேலைக்கு போனவங்க தான். சரிங்களா? இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய பணக்காரவங்க பட்டியலில் இருக்கிறாங்க. இல்லை இப்படி எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு சூழலில் எளிமையான நிலையில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போயிருக்கிறாங்க. அதனால் எளிமையாக வாழ்கிறதுல எந்த குற்றமும் கிடையாது. எளிமையாக இருக்கிறது தான் சமூகத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பள்ளிகளை நீங்களாம் தேர்வு செஞ்சதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வகையான நன்றி. பெருமையாக எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை தாய்மொழியில் தான் சிந்திக்கணும். இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் அப்படின்லாம் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அப்துல் கலாம் மாதிரி எத்தனையோ பேர் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்ததுக்குனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்கேன். மயில்சாமி அண்ணாதுரையும் அதான் சொன்னார். ஒரு குழந்தை தாய்மொழியில் படிக்கும்போது தான் நல்லா சிந்திக்க முடியும். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து ஏதோ மனப்பாடம் பண்ணலாம், ஒப்பிக்கலாம், பரீட்சை எழுதலாம். ஆனால் ஆங்கிலத்தில் குழந்தையால் என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. எப்போ சிந்திக்க முடியும்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எல்லா டைமும் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும், ஆங்கிலத்தில் சிந்திக்க முடியும்.
சரிங்களா? நாம் எல்லாருமே தமிழில் தான் பேசுவோம் அப்படின்னா நம்ம குழந்தையும் தமிழில் தான் பேசணும், தமிழில் தான் சிந்திக்கணும்னா தமிழ் மீடியத்தில் தான் என்ன பண்ணணும், படிக்க வைக்கணும். சரிங்களா? அதனால் நம்ம எல்லாருமே சமூகத்தில் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியாக இருங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த எஸ்எம்சினா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எஸ்எம்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வேலை? எஸ்எம்சி கூட்டத்துக்கு போனால் ஏதாவது 500-1000 ரூபாய் காசு கேட்பாங்களா? அந்த மாதிரிலாம் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பிடிஏன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்பப்போ ஏதாவது மீட்டிங் போடுவாங்க, மீட்டிங்கில் ஏதாவது தீர்மானம் மாதிரி போடுவாங்க. நீங்கள் இல்லை, நாம் எல்லோரும் படிக்கும்போதே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எஸ்எம்சி, பிடிஏவுக்கு பதிலாக எஸ்எம்சி அப்படின்னு சொல்லி பள்ளி மேலாண்மை குழு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. இது எதுக்கு? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? மாதம் ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க சார், எங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து கேட்பாங்க, நாங்கள் போடுவோம். அதில் தலைவர் வந்து முன்னாடி கையெழுத்து போடணும் சார், அவ்வளோதான் எஸ்எம்சி கூட்டம், எஸ்எம்சி குழு அப்படிங்கிறதுலாம் இல்லை. சரிங்களா? எஸ்எம்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். பெரம்பலூருக்கு கலெக்டர் மேடம் புதுசாக வந்துருக்குறாங்க, அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் போய் அங்கே நிற்கிறீங்க, போனவுடனே உங்களை உள்ளே விட்டுருவாங்களா? உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் வெளில வெயிட் பண்ணோம். முன்னாடி பிசி சார் இருப்பார், அவர்கிட்ட மேடம் பார்க்கணும்னு சொல்லணும். எதுக்காக பார்க்கணும்னு கேட்பார். சும்மா தாங்க பார்க்கணும் அப்படின்னா சும்மாலாம் வாய்ப்பு இல்லைங்கன்றுவார். இல்லைங்க ஏதோ ஒரு நாள் எங்கள் தெருவை பற்றி பேசணும், எங்கள் ஊரை பற்றி பேசணுன்னாலும் போய் கலெக்டர்கிட்ட கேட்பாரு. அவங்க ஓகே சொன்னால் விடுவாங்க, இல்லைனா நாளைக்கு வாங்க, மண்டே வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் ஒரு எஸ்எம்சி உறுப்பினர் நான் இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் இமீடியட்டாக கலெக்டர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. சட்டம் இது. நான் சொல்கிறது இல்லை கலெக்டர் சொல்கிறது அப்படி இதெல்லாம் இல்லை, இது சட்டம். ஒரு எஸ்எம்சி உறுப்பினர் போனால் கலெக்டர் உடனே என்ன பண்ணுவாங்க? உள்ளே கூப்பிட்டு என்னமா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது. சரிங்களா? அதனால் எஸ்எம்சி உறுப்பினராக இருந்தால் ஏதாவது நம்மகிட்ட கேட்டுருவாங்க, நம்மளால் எதுவும் கொடுக்க முடியாது, இல்லை சும்மா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? சமூகத்தில் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பங்களிப்பை நம்ம பள்ளிக்கு என்ன பண்ணுறோம்? கொடுக்க போகிறோம். அது காசாக கொடுக்கணும், பணமாக கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. சும்மா அவங்க நேரத்தை 1 மணி நேரம் மெனக்கிட்டு என்ன பண்ணலாம்? பள்ளிக்கூடத்தில் வந்து பார்க்கலாம். பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, பில்லு முளைச்சிருக்குதா, எங்கேயாவது ஒழுகுதா, எவனாவது கிரிக்கெட் விளையாண்டு மேலே ஓட்டை உடைச்சிட்டானா அப்படிங்கிறதெல்லாம் யார் பார்க்கலாம்? நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஊருக்கு போகிறோம், போகிற வழியில் போகிற பஸ் ஸ்டாண்டில் ஒரு ப்ரைவேட் பஸ் நிற்கிது, ஒரு கவர்மெண்ட் பஸ் நிற்கிது. நம்ம எந்த பஸ்ஸில் முன்னுரிமை கொடுத்து ஏறுவோம்? கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுவோமா, ப்ரைவேட் பஸ்? உண்மையை தான் சொல்லணும், கவர்மெண்ட் பஸ் சார். நான் உட்பட எல்லாரும் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் முதல்ல ஏறும். சரி, இப்போ எல்லாம் ஃப்ரீயாக வருது சார். சரிங்களா? யதார்த்தம் என்னதுங்க? அவன் நல்லா பலபலன்னு வச்சுருப்பான், சீட்டெல்லாம் அழகாக இருக்கும், நல்லா கழுவி பஸ் எல்லாம் சுத்தமாக வச்சுருப்பான், சீக்கிரமாக கொண்டு போய் என்ன பண்ணிடுவான்? ஊரில் விட்டுருவான். இதானே உண்மை. ஒரு பின்னாடி ஒரு டவுன் பஸ் ஒன்று நிற்கும், அவர் வந்து கடைசியாக அந்த ஊருக்கு வந்துடுவாரா இல்லையாங்கிற நம்பிக்கையில் தான் அந்த பஸ்ஸே நிற்கும். இதில் ஏறினா அவர் அந்த ஊருக்கு வந்துடுவாரா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த பஸ்ஸே நிற்கும். அதில் போய் நம்ம ஏறிடுவோம் மாட்டேக்குன்னு ஏற மாட்டோம். அப்படியே அதையும் தாண்டி ஏறி பார்த்தோம்னா அங்கே 2 சீட்டை பிளேட் வச்சு கிழிச்சிருப்பான், கீழே பார்த்தா பான்பராக துப்பிருப்பான், இன்னும் ஒரு குரூப்பு 1 கிலோ கடலையை வாங்கி ஃபுல்லாக குடிச்சு சாப்பிட்டு அங்கேயே துரும்ப போட்டிருப்பான். அப்புறமும் ரொம்ப முடியலன்னா வாந்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிடுவான்? இறக்கி போயிடுவான். இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த பஸ்ஸில் ஏற மாட்டோம், இந்த பஸ்ஸில் தான் ஏறுவோம். என்ன காரணம்னா அதில் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும், இங்கே மெயின்டெனன்ஸு இல்லைங்கிறது தான் நம்ம எண்ணம். இதுதான் ஒரு அரசாங்க பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இருக்கிற விஷயம். அதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, இங்கே பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இதுவே நீங்கள் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் பிளேட் போட்டு கிழிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கண்டக்டரு முடியை கொத்தா பிடிச்சி இழுத்துட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு ஃபைன் போட்டு வாங்கிட்டு தான் விடுவோம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் செய்ய முடியுமா? நம்மளால கண்டக்டராலேயோ டிரைவராலேயோ செய்ய முடியாது. திட்டுவார், உனக்கெல்லாம் அறிவு கடா, நீ ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லி திட்டுவாரை தவிர அவரால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இல்லை, அதே மாதிரி தான் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து ஜன்னலை உடைச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, ஏதாவது நைட்டில் பாட்டில் உடைச்சிட்டு போனாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, சனியார் லீவில் வந்து கிரிக்கெட் விளையாண்டு ஓட்டை உடைச்சிட்டு போனாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தப்போ தான் அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இதை கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குல்ல. டீச்சர் இந்த வருஷம் இங்கே இருப்பாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்? வேறு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிடலாம், வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம், ப்ரொமோஷனில் வேறு ஏதோ ஒன்றா மாறிடலாம். ஆனால் எப்போவுமே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருங்க? நம்மளை மாதிரி பெற்றோர்கள் தான். சரிங்களா? அதனால தான் பெற்றோர்கள் வந்து இதுக்கு பொறுப்பாளராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ யாரோ ஒரு பெற்றோர் வந்து ஏன்டா கிரிக்கெட் விளையாடுறா உன் வேலையை பாரு அப்படிமா. நீங்கள் எஸ்எம்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிற பட்சத்தில் உங்களை பார்த்து என்ன பண்ண முடியாது? உனக்கு என்னன்னு கேட்க முடியாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே செல்லும். சரிங்களா? ஆர்டிஐயில் தபால் வச்சிங்கன்னா மற்ற ஆர்டிஐ தபாலுக்கு 1 மாதம், உங்களுக்கு 15 நாள், 15 ஒர்க்கிங் டேவில் உங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். சரிங்களா? அப்படிலாம் ஒரு சூழலை உருவாக்கி
எஸ்எம்சி அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த குழுவோட வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் மேடம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான், காசு கேட்க மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க, வந்தால் ஏதாவது தொல்லை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இல்லை. இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்குங்கிறதுக்கு நீங்கள் அக்கறை காட்டினா போதும். நம்ம பிள்ளைகள் தானே இங்கே படிக்குது, யாரும் ஒரு புது மனிதர்கள் இங்கே வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு தவறான வேலைகளை இந்த பள்ளியோட இந்த வளாகத்துக்குள்ளே செஞ்சிடக்கூடாது. குழுப்பூண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இப்போ ஒரு வார்டு மெம்பர்கிட்ட என்ன பண்ணலாம், எங்கள் ஸ்கூல் பூரா ஒரே பிள்ளாக இருக்குங்க, பாம்பு எங்கே இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும், 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு 4 ஆளை விட்டு என்ன பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்கன்னு ஒரு 2 நாளைக்கு 3 நாளாக சொன்னீங்கன்னா அவரும் மனசிறங்கி ஆளை விடுவார் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, தண்ணி இல்லை, அப்போ நம்ம யாரை போய் பார்த்து தண்ணி கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல குடி தண்ணி இருக்குது, நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், 10 ரூபா காசு பண்ணலாம் இல்லை, எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்யும். இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு லெட்டர் எழுதலாம். உங்களுக்கு வேறு நேரம் இருந்தால் சுய உதவி குழுவிலேருந்து ஒரு 4 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் நகராட்சி ஆஃபீஸை போயிட்டு என்ன பண்ணலாம், பார்த்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் குடிக்க தண்ணி இல்லை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் டாய்லெட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, இப்படி ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் லெட்டராக எழுதலாம். நேரம் இருந்தால் நேரில் போகலாம். எஸ்எம்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு நேரில் போகும்போது உங்களை மதிப்பாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து எஸ்எம்சிலேருந்து வந்துருக்குறாங்க, வரலன்னா உடனே சிஎம்சிக்கு என்ன பண்ணுவாங்க, பெட்டிஷன் போட்டுருவாங்க. நம்ம அப்புறம் பதில் சொல்லணும்னு உடனே இமீடியட்டாக ஒரு நடவடிக்கை எடுப்போம். நம்ம பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு எல்லா வசதியும் எப்போவும் இருக்கும். பள்ளிக்கூடம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த கட்டடம் 10ல் வேறு இன்னொரு கட்டடம் இருந்தால் நல்லாயிருக்கும், இது ஓட்டு கட்டடமாக இருக்குது சார், ஒட்டு கட்டடமாக இருந்தால் நல்லா இருக்கும்னா இமீடியட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மனு ஒன்று எழுதி கொடுத்தோம்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் நமக்கு இன்னும் சில கட்டடங்கள் இடம் இருந்துச்சுன்னா இன்னும் சில கட்டடங்கள் நம்மளால் வாங்கிக்க முடியும். தரம் எப்படி இருக்குது, பழுது நிற்கிறதுல டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் சார், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இது எதுவுமே நம்ம காசில் செய்யுங்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க அரசாங்கம் இருக்குது. இது அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் நம்மளோட வேலை. நாம் இதில் 10 ரூபா போடணும், 100 ரூபா போடணும், நம்ம போய் இதில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது ஒரு பொறுப்பு சரிங்களா. நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி தான் கோயிலை விட பள்ளிக்கூடம் உயர்வானது சரிங்களா. கோயில் கட்டலாமா பள்ளிக்கூடம் கட்டலாமான்னா முதல்ல என்ன செய்யணும், பள்ளிக்கூடம், அப்புறம் தான் கோயில் சரிங்களா. பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு குழந்தைய பெரிய ஆளாக்கிட்டோன்னா அவன் அந்த ஊருக்கு தேவையான கோயிலே என்ன பண்ணிடுவான், கட்டி கொடுத்துருவான் இல்லை. அதனால் நம்ம பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழு. எப்போ டீச்சர்ஸ் கூப்பிட்டாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும், ரொம்ப கடுமையான வேலை இருக்குது சார் ஆனாலும் எங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் உங்களால் நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற நேரத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, டீச்சர்கிட்ட பேசுங்க, பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். பசங்க நல்லா படிக்கலன்னா டீச்சர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். டீச்சர் பையன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், சரியாக படிக்க மாட்டேங்கிறான், உங்கள் பையன் தான் நல்லா படிக்கணும்னா இல்லை, பக்கத்தில் நீங்கள் இருக்கிற பையனை பார்க்குறீங்க, அவன் சரியாக படிக்கலைன்னா டீச்சர் அவங்க என்ன கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க டீச்சர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நிச்சயமாக சொல்லலாம் சரிங்களா. பையன் நல்லா படிக்கலைன்னா சொல்லலாம், ஒபீடியண்டாக இல்லைன்னா சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஸ்கூலில் குறை இருக்கனாலும் நீங்கள் நேராக வந்து என்ன பண்ணலாம், டீச்சர்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி எஸ்எம்சி கூட்டம் நடக்கும்போது தான் வந்து பேசணுங்கிறது இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணலாம், பார்த்துட்டு போகலாம் சரிங்களா. ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு சார் வராரு, இந்த ஸ்கூலுக்கு வராருன்னு வச்சிங்களேன், அடுத்த வருஷம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, ஒரு சார் வராரு, வரும்போது அவர் டெய்லி ஒரு 10:30 மணிக்கு வந்துகிட்டே இருக்காருன்னு வச்சிங்களேன், 9 மணிக்கெலாம் வந்துட்டா பரவாயில்ல, 8:00 வந்துட்டா பரவாயில்ல, 10:30 மணிக்கு தான் வராரு, அவர் யாருக்கு பயப்படுவார்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு தான் பயப்படுவார். எஸ்எம்சி உறுப்பினர்கள் கேட்கலாம். நான் இது நிஜத்தில் நடந்த ஒரு அனுபவம். ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கு அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா ரெகுலராக 10:30 தான் வருவார். அவருக்கு அரசியல் செல்வாக்கெலாம் இருக்குது, அதனால் அரசியல்வாதிகளை கையில் வச்சுக்கிட்டு ரெகுலராக 10:30 தான் வருவார். அந்த ஊர் மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ரெகுலராக இந்த சாரை வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, சார்கிட்ட நேரடியாக போய் சொன்னால் கோச்சுப்பார், அரசியல்வாதி செல்வாக்கெல்லாம் காட்டுவார், அதனால் நம்ம மறைமுகமாக காட்டலான்ட்டு டெய்லி 10:30 வந்து இறங்கி ஸ்கூலுக்கு போகும்போது சார் நம்ம உங்கள் வாட்சில் மணி என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4-5 நாள் கேட்டாங்க, சார் இன்னைக்கு இவ்வளோ மணி என்ன சார், டெய்லி அவர் என்ன சொல்லுவார், 10:30 சொல்ல சொல்ல அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. நம்ம டெய்லி 10:30 வரோங்கிறத மக்கள் என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் வரதை விட்டுட்டு வண்டி வாங்கி டெய்லி டைமுக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். ஒருத்தரை போய் நம்ம சண்டை பிடிச்சி பிரச்சனை பண்ணி மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நாசுக்காக சில விஷயங்களை என்ன பண்ணிடலாம், மாற்றிக்கலாம். அப்படி இது நம்ம பள்ளிங்கிற உணர்வு நமக்கு வேணும். நம்ம பிள்ளைகள் படிக்குது, நம்ம பள்ளியாக இருக்கணும். பள்ளிக்கூடம் நல்லா இருந்தால் தான் பிள்ளைக்கு முதல்ல ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறைய படிச்சிருப்பான், 7-8 டிகிரி வாங்கியிருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா சமூக குற்றங்களில் திருடுறது, வேறு ஏதாவது கான்பராக் போடுறது, வேறு எங்கேயாவது வந்து ஊர் சுற்றுற வேலைகள் ஈடுபட்டுருந்தாங்கன்னா அவன் எத்தனை டிகிரி வாங்கியும் பிரயோஜனம் இல்லை. அதனால்
ஒரு பள்ளி நல்ல பள்ளியாக இருந்தால் தான் அந்த குழந்தை ஒழுக்கமான குழந்தையாக இருக்கும். ஒழுக்கம் நல்லா இருந்தால் தான் குழந்தைக்கான கல்வி ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாம் வெறும் 2 டீச்சரால் செஞ்சிட முடியும். சரிங்களா? இந்த டீச்சர்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்டை நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் இது என் வேலை, என் ஸ்கூலுக்கு என்னால் முடிஞ்சதை நான் இந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தான் வேணும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எஸ்எம்சி குழு. சரிங்களா? அவ்வளோபோது கூட்டம் கூட்டுவாங்க, கூட்டத்தில் வாங்க பேசுங்க, அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல வந்து இந்த பொறுப்புக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தவங்க வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கங்கன்னு உங்கள் கையில் கொடுத்துட்டு கடை வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. இந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்க, உட்கார வைக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த குழந்தைய கொத்த போகுது. அந்த இடத்துல உங்களோட ரோல் என்னவா இருக்கணும்? உங்களை நம்பி தான் குழந்தைய விட்டுட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் உங்கள் ரோல் என்னவா இருக்கணும்? என் குழந்தைலாம் உட்கார வச்சாங்க, பார்த்துக்க சொன்னாங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஒப்படைச்சதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பாவம் உங்களை வந்தா சரி இல்லையா? அதுபோல தான் நீங்கள் இருக்க எஸ்எம்சி உறுப்பினராக இருக்கிற இந்த காலத்தில் இந்த ஸ்கூலுக்கு எந்த தீங்கும் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதுக்காக நீங்கள் கத்தி எடுத்துட்டு போங்க, அவன்கிட்ட சண்டைக்கு போங்க அப்படின்லாம் சொல்லலை. உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த பள்ளி இன்னும் 2 வருஷத்தில் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் யோசிங்க. சரிங்களா? இது ஏன் சார் பெண்களை நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் உணர்வுபூர்வமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. இல்லை ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த டீச்சர் என்னை கூப்பிடாமல் கூட்டம் நடத்திடுச்சு, நாமே இந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. வந்தாங்கல்ல, அவங்க வந்தோடனே நீங்கள் தான் துணைத் தலைவர்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தருக்குலாம் உள்ள நுழையாரு, நீங்கள் துணைத் தலைவர்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனால் நானே இப்போ தான் வந்தேன், லேட்டாக இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கே துணைத் தலைவர்னா இன்னும் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தோம்னா தலைவராக்கியிருப்பாங்களோ அப்படின்லாம் நினைக்க தோணும்ல. அந்த மாதிரிலாம் வந்து யார் யோசிப்பாங்கன்னா ஆண்களால் தான் யோசிக்க முடியும். ஏன்னா உணர்வுபூர்வமாக ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உணர்வுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு குடும்பமாக இருக்கட்டும், மற்ற பொறுப்புகளாக இருக்கட்டும், ரொம்ப யோசித்து பொறுமையாக இதை செய்யலாமா வேணாமான்னு 1க்கு 3 தடவை யோசிக்கிறவங்க யார் அப்படின்னா பெண்கள் தான். அதனால தான் இதில் பெரும்பான்மையானவங்க பெண்களாக இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினச்சிருக்கு. அதனால் இந்த பொறுப்பை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கங்க. இந்த பள்ளி நமது பள்ளி அப்படிங்கிற ஒரு உணர்வோட நீங்கள் இந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் தலைவர் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திக்கலாம். ஒவ்வொரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணப்ப தெரியல, 2 மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறப்ப நமக்கு அப்போ தான் அந்த உள்ளுணர்வு தெரியுது. இந்த ஸ்கூலை பற்றி எவ்வளோ விஷயம் நமக்கு அப்போ தான் புரியுது. நம்ம வந்தப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம வீடு மாதிரி பார்க்கலாம். இந்த ஸ்கூலில் எப்படி இப்படி இருக்குது நம்ம கேட்கலாம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம யாராவது ஒரு மனு கொடுக்கலாம், மீட்டிங் போடலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து ஒத்துமையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கூலை கொண்டு வரலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து 38 பேர் தான், இப்போ பாருங்கள் 48 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ உள்ள பேரண்ட்ஸுங்க எவ்வளவோ பரவாயில்ல, எனக்கு பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் சொல்லி பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்க வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கலாம். எது இல்லையோ ஸ்கூலில் நம்ம கேட்கலாம். எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்குது. ஒரு சாப்பாடு, காலை சாப்பாடு என்னங்க இப்படி பண்ணுறது நம்ம கேட்கலாம், நமக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ நம்ம கேட்கலாம். அப்படி நீங்களுமே செய்யலாம். ஸ்கூலுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு செய்கிறத விட நம்ம கையில் இருக்கிறத ஒரு 5 ரூபா செலவாக நம்மளே ஷேர் பண்ணி நம்மளே செய்யலாம். அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து எல்லாம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு சந்தேகனாலும் நம்ம டீச்சரை கேட்கலாம், நம்ம செய்யலாம். அது மாதிரி எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் வந்து ஏதாவது பண்ணுங்கள். மீட்டிங் கட்டாயம் எல்லாமே அட்டென்ட் பண்ணணும். மீட்டிங் தயவு செஞ்சு வராமல் இருக்கவே இருக்காதிங்க. போன வாட்டி போட்டப்போ பாதி பேர் வந்தாங்க, இப்போ பரவாயில்ல. அது மாதிரி ஒவ்வொரு ட்ரிப் மீட்டிங் போடுறப்ப கட்டாயம் 1 மணி நேரம் மட்டும் ஒதுக்குங்க. ஒதுக்கி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்க. நம்ம பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் படிச்சதுன்னா நமக்கு தான் பெருமை. தமிழ் மீடியம்னு சொல்லி யாருமே தரகுறவாக மட்டும் நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஒரு காலம் நானே நினச்சேங்கிறது உண்மைதான். இப்போ என் பையன் 2 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படித்தான், பெரியவன். இங்கே வந்து சேர்க்குறப்ப நானே கஷ்டப்பட்டேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கும், எல்லாத்துக்கும் உள்ளது தான். நம்ம பையன் படித்தாங்கிற பெருமை இருக்கும். ஆனால் அது நானே பட்டேன். ஏன்னா சார் சொன்னப்போ எனக்கு அது இப்போ எனக்கு சுருக்குன்னு சொல்லிச்சு. நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே படித்ததுக்கப்புறம் தான் எப்பா இது பரவாயில்லப்பா, அது ப்ரைவேட் ஸ்கூலில் சொன்ன மாதிரி நம்ம மீட்டிங்கே செலவு பண்ணி தான் போகிறோம். சும்மா உட்காந்துட்டு அங்கே விற்கிற ஸ்நாக்ஸை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஊம்படி வந்துடுறோம். அது இதுக்கு வேஸ்ட். இங்கே வாங்க, நமக்கு இங்கே முன்னுரிமை தராங்கிறப்ப நம்ம இங்கே வரணும். அது பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அப்படிங்கிறப்ப மீட்டிங் போட்டால் கட்டாயம் வாங்க. அதை வந்து காது கொடுத்து முதல்ல கேளுங்க.
நம்ம வீட்டு விஷயமா நினச்சி உள்ளே வந்து எல்லாம் வந்து கட்டாயமே கேட்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆற்றிய உரைக்கு ரொம்ப நன்றி. சிறப்பாக பேசினாங்க. அடுத்த துணைத் தலைவர் அறிமுகப்படுத்திக்கிட்டா போதும். என் பேர் தனலட்சுமி, எங்கள் பாப்பா பேர் கிருத்திகா, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இங்கே விருதுநகர் தான் வந்துருக்கா, 2 வருஷமாக இங்கே இருக்கா. என்னை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு நன்றி. படிக்கிறோம். வந்து 3வது படிக்குது. நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் பாப்பாவை சேர்த்துனது வந்து அன்னை பருவத்தில் ஒரு வாரம் போயிட்டு எனக்கு அந்த ஸ்கூலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டு நானும் இத்தனை வருஷமாக அங்கே பாப்பாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டோம். இப்போ நல்லா படிக்குதுங்க. அப்போ வந்து நல்லா சொல்லித்தராங்க. முன்னே வந்து ஆரம்பத்தில் நல்லா படிக்க ஆரம்பிச்சு இப்போ நல்லா டீச்சருங்க எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு போய் சேர்த்துட்டியே, உன் பொண்ணை எப்படி படிக்க வைப்ப இன்னும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க. இப்போ என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. உங்களால் தான் என்னுடைய பொண்ணு இன்றைக்கி ஸ்டேஜ்க்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வாங்கி ஃபஸ்ட்டாக இருக்காங்க. இன்னும் நீங்கள் மேலும் மேலும் என்னுடைய பொண்ணு இன்னும் ஸ்டூடெண்ட் எல்லாம் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இதே வகுப்பு ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ்லேருந்து என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. தம்பி 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், பாப்பா 4ஆம் கிளாஸ் படிக்குது. நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்லா அழகாக சொல்லிக் கொடுக்குற அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே என்னையும் நிறைய பேர் நோஸ்கர் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட கூட பணியாற்றுகிறவர்கள் கூட கேட்டுக்கிறாங்க, ஒரு ஆங்கில மீடியத்தில் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. முயற்சி எடுத்தால் முடியும், வாய்ப்பு கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், நானும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் தான் படித்து நல்ல நிலைமையில இருக்கிறேன். பிள்ளைங்களும் நிச்சயம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு சேர்த்தேன். ஆனால் உண்மையாகவே என்னை விட நல்ல சிறப்பாக பிள்ளைங்க இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எஸ்எம்சி குழுவில் நானும் உறுப்பினராக இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாமே முயற்சி பண்ணால் முடியும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் துணைத் தலைவராக எஸ்எம்சிக்கு வந்து ரைட்டர்ஸ் 2 தடவை வந்து வில்லேஜில் பாத்ரூம் இல்லைன்னு சொல்லி இங்கே மனு கொடுத்து பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு தேவை. சரிங்களா? சரி, முடிஞ்சிச்சம்மா. படிக்கிறப்ப இந்த ஸ்கூல் ரொம்ப மோசமாக இருந்தது. அங்கங்கே ரொம்ப செவரெல்லாம் இருந்து போய் ரொம்ப இதாக இருந்தது. இன்றைக்கி என் பிள்ளைங்க படிக்கிறப்ப ரொம்ப இதாக இருக்குது. படித்து முடிச்சிட்டாங்க. 3 பேருமே அங்கே மொதலா ஸ்கூலில் 2 பேர் படித்தாங்க. இப்போ தம்பி ஓவர் போயிருக்கான். அடுத்த வருஷம் என் கவர்மெண்ட் சேர்த்துலான்னு இருக்கேன். எங்கள் பாப்பா இங்கே அர்ச்சனை படிக்குது, 3வது படிக்கிறாங்க. டீச்சிங் தான் நானும் அதே மாதிரி இங்கே சேர்க்கும் போது எல்லாருமே யோசிச்சாங்க, சொன்னாங்க அரசு பள்ளியில் நானே அரசு பள்ளியில் தான் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அதே மாதிரி என் பொண்ணு கொண்டுகிட்டு வர முடியும் கண்டிப்பாக அப்படின்ட்டு நான் இங்கே ஸ்கூல் என்வரன்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தேன். ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஈக்குவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே போர்டு, பேனலு, டீச்சிங் மெத்தடு, கார்ட்ஸு, ட்ரைனிங்கும் நல்லா சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது குழந்தைக்கு. பயந்தது ஃபஸ்ட்டு வந்தப்போ இப்போ நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்த குழந்தை இருக்குது, அதையும் நான் இங்கே சேர்க்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. தேங்க்யூ. இந்த ஸ்கூலில் வந்து எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து அடுத்தடுத்த கிளாஸ் கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப குறைவான மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்கல்ல, இங்கே ஒரு 8வது வரைக்குமாவது இருந்துட்டு அப்படிலாம் ஓரளவுக்கு பெருசாகிடும், அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கிளாஸ்க்கு 20 குழந்தை, அதிகமாக வேண்டாம். 5வது முடிச்சுட்டு ஒரு குழந்தை 20 குழந்தை வெளியில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 4 நாள் முயற்சி பண்ணிங்கன்னா போதும், என்ன பண்ணிக்கலாம், 8வது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து நாம் அதுக்கான எலிஜிபிலிட்டியோடு இருக்கணும்னா குறைஞ்சது ஒரு வகுப்பு ஒரு 20 குழந்தை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு 5 டீச்சர் போடுவோம். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கட்டடம் கட்டணும், லேபு கட்டணும், கம்ப்யூட்டர் வாங்கணும். இது இப்போ இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு எல்லா ஸ்கூலுக்கும் இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. இதுவே 8வது இருந்துச்சுன்னா ஒரு ஹைடெக் லேப்னு சொல்லிட்டு ஒரு 10 கம்ப்யூட்டரோட
நல்ல உயர்ந்த தொழில்நுட்பமுடைய ஒரு லேப் ஒன்று கொடுப்பாங்க. முழுக்க முழுக்க பையன் என்ன பண்ணுவான், கம்ப்யூட்டர் மூலமாகவே எல்லாத்தையுமே கற்றுக்குவோம். டீச்சர்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறத வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே நேரில் படமாக காட்டி காட்டி ஒன்றொன்னையும் கற்றுக் கொடுப்பாங்க. அவன் கம்ப்யூட்டர் உட்காந்து ஒர்க் பண்ணுவான். அப்போ அவனுடைய திறமை இன்னுமே என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக போகும். அப்போ இது எல்லாத்துக்குமான வசதியை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும்ல. அப்போ குறைஞ்சபட்ச குழந்தைகள்லாம் இருந்தால் தான் அந்த பசங்களுக்காக கவர்மெண்ட்டு செலவு செய்யணும். போகிற 5வது முடிச்சுட்டு ஒரு 7-8 பேர் தான் போகிறான்னா அவனுக்காக வந்து 6-7 வகுப்பு கொண்டு வருவாங்களான்னா டக்குன்னு கொண்டு வர மாட்டாங்க. கவர்மெண்ட்லேயும் யோசிப்பாங்க, ரொம்ப நிறைய செலவாகும். அவங்க எதிர்பார்க்குறது குறைஞ்சபட்சம் 20 குழந்தை. 5வது முடிச்சுட்டு 6வது போகிறான். இப்படி வருஷத்துக்கு ஒரு நெருக்கி ஒரு 20 பேர் வெளில வரேன்னா நீங்கள் வந்து பெருசாலாம் சிரமப்பட தேவையில்லை. ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா சிஓ ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, சென்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஸ்கூலை வந்து அப்டேட் பண்ணலாம், எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சரியாக இருந்தால் அந்த வருஷமே அரசாங்கம் என்ன பண்ணிடும்னா நமக்கு 6-7 வகுப்புலாம் கொடுத்துருக்கனால நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் பேரண்ட்லாம் சொல்லுங்கள், நல்லா சொல்லித்தராங்க. நீங்கள் ஏதாவது குறை இருந்தால் நீங்களே வந்து சொல்லலாம், நான் டீச்சர் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லலாம். இது தப்பு டீச்சர் இது நல்லா இல்லைன்னா நல்லா ஓப்பனாகவே என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லலாம். சரியாக இருக்கிறத பாராட்டுங்க, தப்பாக இருக்கிறத ஒரு நல்ல நாகரிகமான வார்த்தையை கொண்டு என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட அன்பா டீச்சர் இது மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது மாதிரிலாம் சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள்ட்டையும் சொல்லி கொஞ்சம் நிறைய அட்மிஷன் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னமும் இங்கேயே 5வதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை. ஒரு 5 வகுப்புக்கும் 2 ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. இதுவே ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் முதல்ல வந்துட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கூல் என்ன ஆகிடும், 6-7 வந்துடும். சரிங்களா? ஒரு 6-7 ஸ்கூல் கொண்டு வரணும்னா ஒரு சுற்றி வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் வேறு எந்த 6-7 வகுப்பு பள்ளிகளும் இருக்கக்கூடாது. ஒரு 1 கிலோமீட்டரில் இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அங்கே சங்ககிட்ட இருக்கிற ஸ்கூலுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடையாது. இன்னொரு ஸ்கூல் வந்து அங்கே ரயில்வே சர்வீஸ் பக்கத்தில் இருக்குது, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடையாது. எப்போவுமே அது சின்ன ஸ்கூல் தான். ஆனால் பெரிய ஸ்கூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கூல் பெரம்பலூரில் முத்துநகர் தான். சரிங்களா? அப்போது நீங்களாம் மனசு வச்சிங்கன்னா அது நிச்சயமாக முடியும். சரிங்களா? குறுக்க ஓடிட்டு இருக்கு. கடந்த 2 ஆண்டாக நமக்கு தலைவராக இருந்து நம்ம இந்த பள்ளி மேலாண்மை குழுவை பள்ளியும் நல்லபடியாக வழிநடத்தி வந்த தலைவர் அவங்கள சிறப்பு செய்யும் விதமாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்து நமக்கு பார்வையாளராக வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றோம். இந்த பள்ளி மேலாண்மை மறுகட்டமைப்புக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு நம்ம சிறப்பு செய்யும் விதமாக பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போடுறோம். அடுத்து இந்த பள்ளி மேலாண்மை மறுகட்டமைப்பு கூட்டத்திற்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருத்திகா அம்மாவுக்கு இப்போ பொன்னாடை போட்டபடி இப்போ நம்ம அனைவரும் சேர்த்து உறுதிமொழி எடுத்துக்கணும்.